டிபார்ட்மெண்ட் பத்தி அவனுக்கு இன் அண்ட் அவுட் தெரியும். அது மட்டும் இல்லாம நம்ம எப்படி எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகணும்னு அவனுக்கு நல்லா தெரியும். எல்லாம் தெரிஞ்சவன் கேங்ஸ்டர் ஆனா என்ன ஆகும்? That is the most dangerous thing which can ever happen. அதுவும் இல்லாம அவனுக்கு பப்ளிக் சப்போர்ட் ரொம்ப ஓவரா இருக்கு. டீ கடையில வேலை செய்யற ஒவ்வொரு பசங்களுக்கும் ஜானகிராம் பெரிய ஹீரோ. சிட்டில அவனுக்கு தெரியாத ஒரு பிச்சைக்காரன் இருக்க மாட்டான். எல்லாரும் கூட அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கான். அத்தனை பேரும் அவனுக்கு இன்ஃபார்மர்ஸா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குறைஞ்சபட்சம் 5,000 இருந்து 6,000 இன்ஃபார்மர்ஸ் அவனுக்கு இருப்பாங்க. இத்தனை பேர் அவனுக்காக இன்ஃபார்மர்ஸா வேலை செஞ்சா டிபார்ட்மெண்ட் இது என்ன ஆகுது? இதுக்கும் மேல சிட்டில இருக்க ரவுடிஸ் எல்லாம் அவங்க கேங்ல சேர்ந்தா உங்க ஃபேமிலிஸ்க்கு என்ன சேஃப்டி இருக்கு? ஹலோ பாய் பேசணும்னு சொல்றாரு. எந்த பாய்? ஜக்கு பாய். என்னடா சொன்ன? பாய் நான் உன்னை மிரட்டினேன். அது நீ எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தியா? அது இல்ல பாய், கலிதாளுக்கு மிரட்டினதுனால நான் அப்படி சொன்னேன். இவ்ளோ பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருந்து டிவியில போய் சொல்லலாமா? தப்பு இல்ல? அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு தான் ஆபீஸ் ஓபன் பண்ண. செலவுக்கு பணம் இல்ல, ஒரு 5 ரூபா அனுப்பு. பாய் தமிழ்ல தானே சொன்னேன், புரியலையா? 5 கோடி ரூபாய் அனுப்புடா. ஜானகிராமோட வேட்டை ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு சிட்டில 4 மர்டர் நடந்திருக்கு. இது மட்டும் இல்ல, உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கொடுக்குறேன். அந்த ஜானகிராமனை ட்ராப் பண்ணணும். நாயை சுடுற மாதிரி நீ சுட்டு தர. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் பாய். அவனுக்கு ஸ்கெட்ச் நான் போடுறேன். கிளம்பு. வரேன் பாய். பாய், கல்லிது பேர் சொன்னால அவன் கொன்னுறான் பாய். நம்ம கிட்ட வேலை செய்யற பசங்க பயந்து ஓடுறாங்க பாய். சலாம் அலைக்கும். போலீஸ். எதுக்கு நான் போலீஸ்னு கத்துறீங்க? பழக்கத்தை மாத்திக்க முடியலடா. சரி வா போலாம். செக் போஸ்ட்லயும் கார்டு கீழே தேடினா மட்டும் போதாது. ஒவ்வொரு வீட தேடுங்க. போங்க. உன்னை கண்டாலே எனக்கு பிடிக்காது. ஆனா 2 விஷயம் பண்ணதுனால இப்ப எனக்கு பிடிச்சிருக்கு. அன்னைக்கு ராத்திரி குடிச்சிருந்த என் பொண்ணை வீட்டுக்கு கொண்டு வந்து விட்ட பத்தியா? அப்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அன்னைக்கு டிவில போலீஸ கொன்னுடுவேன்னு சொன்ன பத்தியா? அப்பதான் உண்மையிலே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சது. என் பொண்ணு உன்னை லவ் பண்றது எனக்கு ஆரம்பத்துல இருந்து நல்லா தெரியும். அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தலான்னு தான் அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அப்படி கத்திட்டு போனேன். எங்க ஈவென்ட் ஆர்கனைசர்? இத்தனை நாளா டியூட்டியை மனசுல வச்சுக்கிட்டு தான் உங்க பொண்ணை நெருங்க விடல. அவ காதல கூட ஏத்துக்காம வேதனைப்படுத்தின. ஆனா இப்ப அவ எனக்கு வேணுங்க. உங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன். I love you. I need you. ஏய் அம்மா, என்ன கட்டிப்பிடிச்சிட்டு அழுடி? என்னையா நீ? ஏன் முன்னாடி ஐ லவ் யூ சொல்லி என் பொண்ணை கட்டி பிடிச்சுக்கிற? உன்னை எனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்காத. என் பொண்ணை மறந்துடு. அம்மா முடியாதுங்க. அவ எனக்கு வேணும். ஒரு பொண்ணோட காதலை நான் நம்பிடுவேன். ஆனா ஆம்பளையோட காதலை நான் நம்பவே மாட்டேன். ஒரு ஆம்பளை காதலிக்க மட்டும் ஆரம்பிச்சுட்டான்னா அது ஒரு பொண்ணோட மட்டும் நின்னுடாது. எல்லாரும் ஏன் அப்படி நினைக்கிறீங்க? எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க. ஏன்னா அவங்க ஆம்பளைங்க. ஏற்கனவே உனக்கு 1008 பிரச்சனைங்க இருக்கு. இதுல புதுசா இந்த பிரச்சனை வர வேணுமா? முதல்ல இங்க இருந்து போ. இத பாருங்க,
எனக்கு தெரியாமலே என் போலீஸ் வேலை என்னை விட்டு போயிடுச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்சு என் பவித்ராவனை இழக்க மாட்டேன். ஜானகிராம் கேங்ஸ்டரா மாறினதுனால போலீஸ் டிபார்ட்மெண்டோட மானமே போச்சுன்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே பேசிக்கிறாங்க. இத்தனை மர்டர் செஞ்சதுக்கு அப்புறமும் ஜனக மத்தியில ஜானகிராம்க்கு நல்ல பேர் இருக்கு. கலித்தோட வேலை முடிஞ்சது. அழிஞ்சிட்டு வர கலித் கேங். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது போலீஸ் ஜக்குபாய வலை போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தோம் அவர் இருக்க இடத்த யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஜக்குபாயால கலித்தோட கேங்ல ஒவ்வொருத்தரா குறைஞ்சிட்டே வராங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் கலித் மேல இருக்கிற பயம் குறைஞ்சிட்டே வருது. எந்த நேரத்திலயும் தன்னோட ஆட்டத்துக்கு செக் வைக்கலான்னு கலித் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. ஜக்குபாயை பொறுத்த வரைக்கும் மீடியா கேட்கிற எந்த கேள்விக்கும் போலீஸ் கிட்ட சரியான பதில் இல்ல. சார் எங்களுக்கு ஒரு 2 மாசம் லீவ் கொடுங்க சார். எதுக்கு? டியூட்டில இருந்தா அவன் எப்போ வந்து எங்களை கொல்லுவானோன்னு பயமா இருக்கு சார். எதுக்கு பயப்படுறீங்க? அது உங்களுக்கும் டிஐஜி சாருக்கும் நாங்க செக்யூரிட்டியா இருக்கோம். ஆனா எங்களுக்கு யார் சார் இருக்காங்க? ஹாய். ஹாய். இன்னைக்கு உன் பிறந்த நாள் இல்ல? ஹாப்பி பர்த்டே. இவ்வளவு டல்லா, இவ்வளவு கேவலமா ஹாப்பி பர்த்டே யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன் என்னாச்சு? நீ சொன்னதுல ஒரு ஃபீலும் இல்ல, ஒரு வெங்காயமும் இல்ல. நீ சொல்லும் போதே ஏன்டா பிறந்தோன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா பாரு. நீ சிரிச்சியா? வேற என்ன விஷயம்னு சொல்லு. எனக்கு தூக்கம் வரல. ஏன்? தெரியல, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஹலோ, எதுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லு. ஏய் ஹலோ, என்ன பண்றீங்க? நட நான் பேசுற. என்ன பண்ணேன்? ஏய் போ வண்டில ஏறி. ஏய் ஓய மூடு. கத்தாதடி. சொல்லுடி. ஏய் எங்கடி இருக்கா அந்த ஜகுபாய்? கேக்குறார்ல சொல்லுடி. சொல்லு. வாயை திறந்து பேசுடி. அவன் இப்ப எங்க இருக்கான்? சொல்லு. எவன்டா என் பொண்ணை அரெஸ்ட் பண்ணவ? அவ என்ன தப்பு பண்ணா அவளை அரெஸ்ட் பண்ணீங்க? என் கலரை ஏமா பிடிக்கிறீங்க? விடுங்க விடுங்க சொல்றேன்ல. பட்நாயக், பட்நாயக், எங்க வச்சிருக்க என் பொண்ண? வெளியே வா பட்நாயக். ஏய், எதுக்காக சும்மா கத்துற? என் பொண்ணு எங்க? இன்ட்ராகேட் பண்ணிட்டு இருக்கோம். அவ என்ன தப்பு செஞ்சான்னு இன்டர்ரோகேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. அவ என்ன தப்பு செஞ்சான்னு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி எஃப்ஐஆர்ல என்ன எழுதிருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஏய், எஃப்ஐஆர் எடு. எடுன்னு சொல்றல. எடு. அது வந்து ஏன் எழுதலையா? எஃப்ஐஆர் இல்லன்னு வெச்சுக்க. மீடியா முன்னாடியே ஒவ்வொருத்தரோட தோலை உரிச்சிருவேன். ஏய், ஜானகிராம பிடிக்க முடியலன்னு என் பொண்ணை பிடிச்சிட்டு வந்திருக்கீங்களே, நீங்களா ஆம்பளைங்க தானா? ஏய், நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. ஏய், நீ பண்ணதே ஓவர்ங்கிறதுனால தான் நான் ஓவரா பேசிட்டு இருக்கேன். சரி, உள்ள என் பொண்ணு இருக்காளா இல்ல கொன்னுட்டீங்களா? யோ, மீடியா வெளிய அனுப்புங்க. ஏய், போங்க போங்க இங்க போங்க. வந்து அவ்வளவுதான். போங்க அந்த பக்கம். முதல்ல என் பொண்ணை என் கண்ணுல காட்டு. இப்பவே என் பொண்ணை நான் பார்க்கணும். பவித்ரா, பவித்ரா, ஐயோ பவித்ரா. ஏய், இப்ப சொல்ற கேட்டுக்க. இவ ஜானகிராமோட பொண்டாட்டி. ஜானகிராமோட பொண்டாட்டி அடிக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் வேணும்? என் பொண்ணு அடிச்சது நீயா? நீயாடா? எவன் என் பொண்ணு அடிச்சாலும் அவனோட லிஸ்ட் எல்லாம் எனக்கு வேணும். ஒருத்தனை கூட நான் விட்டு வைக்க போறதில்லை. நாளைக்கு சாயந்தரம் அவன் டியூட்டில இருக்க